பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. மன்னிக்கும் மனிதம் இறைவனின் இருப்பிடம். இயேசு பாவிகளின் நண்பர். நல்லதையும் நன்மைகளையும் செய்யும் மனிதர்களை விட பாவிகளை இயேசு பன்மடங்கு அன்பு செய்கிறார். எனவேதான் அக்கால பரிசேயர்கள் தங்களை சட்டத்திற்கு பாதுகாவலர்களாகவும் ஒதுக்கப்பட்டவர்களையும் இயேசு தேடிச் சென்று அன்பு செய்தார். பாவிகளையும் பாதுகாவலர்களாக எண்ணி வாழ்ந்தனர். எனவேதான் பரிசேயரான சீமோன் இயேசுவை விருந்திற்கு அழைத்தார். அப்போது பாவியான ஒரு பெண் இயேசுவின் காலடிகளை தீண்டியதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசுவோ இதை அனுமதித்தார். அந்த பெண்ணின் பாவத்திற்கு அவள் மட்டும் காரணமல்ல, அதை செய்ய தூண்டியது சுற்றியிருந்த சமுதாயம். எனவே இயேசு அப்பெண்ணின் பாவங்களை மன்னிக்கிறார். அவன் விரும்பியது தன் பாவங்களிலிருந்து விடுதலையையும் மனமாற்றத்தையும் தான். இயேசுவின் அன்பு அதை அவளுக்கு முழுமையாக வழங்கியது. இத்தகைய செயல்களே சமுதாய மாற்றத்தை விளைவிக்கும். ஏனெனில் குற்றம் செய்தோரை அதே கண்ணோடு மீண்டும் பார்க்கும்போது அவர் மனம் தடுமாறி மீண்டும் பழைய வழிக்கே சென்றுவிடக்கூடும். மீண்டும் ஒரு குற்றவாளி உருவாக நாம் காரணமாகிவிடக்கூடாது. எனவே மன்னிப்பை வழங்கி அன்பை பொழிவோம். கடவுள் நமது அனைத்து பாவங்களையும் மன்னிப்பார் என தொடங்கும் இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். நிறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். நிறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். செல்வோம், விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கியே செல்வோம். செய்வோம், விரைந்து செய்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்துள்ளேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னிகையான புனித மரியாயையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய ஆண்டவரிடம் எனக்காக மன்றாட வேண்டுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆளுபவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்ந்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய், உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர். திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, நீ இளைஞனாயிருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து. இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன்மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருள் கொடையை குறித்து அக்கறையற்றவனாய் இராதே. இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து. இவைகளிலேயே ஈடுபட்டிரு. அப்பொழுது நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லோருக்கும் தெளிவாகும். உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு. அவைகளில் நிலைத்திரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய், உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவர் தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவர் தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை, என்றென்றும் எக்காலமும் அவை நிலைமாறாதவை. உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை. பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்கு உரியது. பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அவர் தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்ல அறிவுடையோர். அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்கிறார் ஆண்டவர்.
அல்லேலுயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 36 முதல் 50 முடிய. அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகை சிமடை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றும் 50 தெனாரியுமாக இருவர் கடன் பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவரும் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீ சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் கால் அடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்த முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டுக் கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் ஆசீர்வாதம், அவர் தருகிற அன்பும் அரவணைப்பும், அவர் தருகிற கருணையும் கரிசனையும் என்றும் உங்களோடு இருக்க இந்த மறைவுரையின் வழியாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற இறை சிந்தனையை காதால் கேட்டு அன்னை மரியாளை போல இதயத்தில் நிறுத்தி சிந்தித்து அந்த சிந்தனைக்கு செயல் வடிவம் தந்திட வார்த்தையான தேவனின் இறை ஆசீர்வாதம் உங்களோடு என்றும் தங்கி அந்த வார்த்தையை வாழ்வாக்க இந்த நற்செய்தி மறைவுரை பகிர்வின் வழியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒரு முறை பலூன் விற்றுக்கொண்டு ஒரு மனிதர் வீதிகளிலே சென்று கொண்டிருந்தார். அந்த பலூன்கள் கேஸ் அடைக்கப்பட்ட பலூன்களாக இருக்கிறது.
சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த ஒரு சிறுவன் ஓடோடி வருகிறான். எப்படியாவது அந்த பலூனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை கொண்டாடி மகிழ்ந்து அந்த பலூனை பறக்க விட வேண்டும் என்று நினைக்கிற அந்த சிறுவன் பலூன் விற்று கொண்டிருந்த அந்த வீதியில வந்து கொண்டிருந்த அந்த வியாபாரியிடம், அந்த நபரிடம் பார்த்து கேட்கிறான், அண்ணே, நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற பலூன்கள் எல்லாம் வெவ்வேறு நிறத்தில இருப்பதை பார்க்கிறேன். ஆனால் சிவப்பு நிறத்தில் இருக்கிற பலூன், வெள்ளை நிறத்தில் இருக்கிற பலூன், ஊதா நிறத்தில் இருக்கிற பலூன் எல்லாம் பார்க்கிறேன். ஆனால் இந்த பலூன்கள் மத்தியில கருப்பு நிறத்திலும் ஒரு பலூன் இருக்கிறது. இவை அனைத்து பலூன்களும் மேலே பறக்குமா, அல்லது கருப்பு நிற பலூன் பறக்காமல் நின்று விடுமா என்று அந்த சிறுவன் அந்த பலூன் விற்கிற அந்த மனிதரிடம் கேட்கிறான். பலூன் விற்று கொண்டிருந்த மனிதன் சற்று ஆச்சரியப்பட்டு, அன்பு தம்பி, நிறங்களால் பலூன்கள் பறப்பதில்லை. சிவப்பு நிறமாக இருக்கலாம், வெள்ளை நிறமாக இருக்கலாம், ஊதா நிறமாக இருக்கலாம், கருப்பு நிறமாக இருக்கலாம். பலூன்களுடைய வெளி தோற்றத்தினால் அந்த பலூன் பறப்பதில்லை. மாறாக அந்த பலூன்களுக்குள்ளாக நிரப்பப்பட்டிருக்கிற அந்த கேஸின் வழியாக தான் அந்த பலூன் மேலே பறக்கிறது. வெளிப்புற தோற்றம் அல்ல, உள்ள அடைக்கப்பட்டிருக்கிற பலூன்களின் உள்ளே அடைக்கப்பட்டிருக்கிற அந்த கேஸ், அதன் வழியாக தான் அந்த பலூன்கள் பறக்கின்றன என்பதை கூறினான். இயேசுவில் பிரியமானவர்களே, இது ஒரு வேடிக்கையான சிறிய குட்டி கதையாக இருந்தாலும் அந்த சிறுவனுக்குள்ளாக இருந்த கண்ணோட்டம், அந்த சிறுவன் கொண்டிருந்த பார்வை, அந்த பலூன் விற்று கொண்டிருந்த அந்த மனிதருடைய பதில் எப்படியாக இருப்பதை பார்க்கிறோம். அந்த சிறுவன் கருப்பாக இருப்பதினால், கருப்பாக இருக்கிற இந்த பலூன் பறக்குமா என்கிற அந்த சிறுவனின் கண்ணோட்டம், அந்த சிறுவனின் கண்ணோட்டத்தை அந்த பலூன் விற்ற வியாபாரி அனைத்து பலூன்களும் பறக்கும் என்று அருமையாக அந்த சிறுவனின் கண்ணோட்டத்தை மாற்றுவதை பார்க்கிறோம். இப்படிதான் ஒரு கவிஞன் அழகாக கூறுகிறான், உங்கள் எண்ணங்களை நீங்கள் கற்களாக எரிகிற போது அது காயங்களாக திரும்பி வருகிறது. உங்கள் எண்ணங்களை மலர்களாக தூவுகிற போது அது மாலையாக உங்களுக்கு திரும்பி வருகிறது. எப்படி அந்த எண்ணங்களை கற்களாக எரிவதும் மலர்களாக தூவுவதும் நம்முடைய மனநிலையாக, நம்முடைய கண்ணோட்டங்களாக இருக்கிறது. பார்வையை சரி செய்ய வேண்டும். பார்க்கிற நிகழ்வுகளை எப்படி உள்வாங்குகிறோம், உள்வாங்குகிற நிகழ்வுகளுக்கு எப்படி உருவம் தருகிறோம், உருவாக்கம் தருகிறோம் என்பதை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து கூறுவதை பார்க்கிறோம். இந்த சமூகத்திலே பார்க்கிற போது இந்த காலகட்டங்களில நம்முடைய கண்ணோட்டங்கள் வேறுபடுகிறது. நம்முடைய கண்ணோட்டங்கள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கிறது. நம்முடைய கண்ணோட்டங்கள் எல்லாம் சரியான கண்ணோட்டங்களாக இல்லாமல், நம்முடைய கண்ணோட்டங்கள் எல்லாம் சுயநலம் நிறைந்த கண்ணோட்டங்களாக, தன்னலம் நிறைந்த கண்ணோட்டங்களாக, நம்முடைய பார்வை சரியான பார்வையாக இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். இதை அப்படியே சற்று இன்றைய நற்செய்தியோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இங்கு இரண்டு மனிதர்களின் கண்ணோட்டங்களை ஆண்டவர் சரிப்படுத்துகிறார், செம்மைப்படுத்துகிறார், சீர்படுத்துகிறார், பக்குவப்படுத்துகிறார், பதப்படுத்துகிறார். அந்த கண்ணோட்டங்களை அவர்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் எப்படி அந்த பாவியான பெண்ணுக்கும் வீட்டிலே விருந்தோம்பல் செய்ய அழைத்த அந்த யூத நபருக்கும் விளக்குவதை தெள்ள தெளிவாக பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிற போது அந்த ஒரு மனிதர் ஆண்டவரை விருந்துக்கு அழைக்கிறார். விருந்துக்கு அழைக்கிற அந்த மனிதர் சிறப்பான விருந்தோம்பலை தர வேண்டும் என்று
ஆண்டவருக்கு அருமையான விருந்தோம்பலை தந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பரிசேயர் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைக்கிறார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்கிறார். பந்தியில் அமர்ந்து அவருக்கு உபசரிப்பு செய்ய வேண்டும் என்று அந்த பரிசேய ஒருவர் நினைக்கிற போது அங்கு ஓடோடி பாவியான பெண் ஒருவர் ஓடோடி வருகிறார். நறுமண தைலத்தை கொண்டு இதோ ஆண்டவருடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரால் நனைத்து நறுமண தைலத்தை பூசி தன்னுடைய கூந்தலால் கழுவி முத்தமிடுகிறார் என்பதை வாசிக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்கள, யூத கலாச்சாரத்தின்படியாக பார்க்கிற போது அந்த 1ஆம் நூற்றாண்டுகளில அவர்களுக்கு அவர்களுடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் மிக உயர்ந்ததாக எண்ணினார்கள். ஒருவரை விருந்தோம்பல் செய்ய வேண்டும், ஒருவரை விருந்துக்கு அழைக்க வேண்டும், ஒருவரை உணவருந்த அழைக்க வேண்டும் என்றால் அது அவர்களுக்கு மிகவும் ஒரு உயர்ந்த ஒரு பாரம்பரியமாக கலாச்சாரமாக அவர்களுடைய கர்வத்தையும் அவர்களுடைய சுயநலத்தையும் அவர்களுடைய பெருமையை பெருமை பாராட்டுகிற குணமாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அந்த மனிதர், இந்த பாவப்பட்ட பெண், பாவியான பெண், தடுமாற்றம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்த பெண் மனமாற வேண்டும். உண்மை கடவுள் இயேசு அங்கு வந்திருக்கிறார். அவருக்கு நான் இது போல பணிவிடை செய்கிற போது ஒரு சீடனை போல, ஒரு பணியாளரை போல, அதிலும் குறிப்பாக அடிமைகள் செய்கிற பாதங்களை கழுவுகிற, அதோ பாதத்தை தொட்டு கழுவி முத்தமிடுகிற அந்த காரியத்தை இறைமகனுக்கு செய்ய வேண்டும். அப்படியாவது என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நானும் இந்த சமூகத்தில ஒரு நல்ல மனிதனாக, நல்ல பெண்மணியாக மாற வேண்டும் என்கிற ஆவலோடும் ஆசையோடும் விருப்பத்தோடும் அந்த பெண்மணி அந்த காரியத்தை செய்வதை பார்க்கிறோம். உடனே இந்த மனிதர் வாசிக்க கேட்கிறோம். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உனக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று அருமையாக இந்த சீமோன் என்கிற மனிதனுடைய கண்ணோட்டத்தை இயேசு மாற்றுகிறார். அந்த கண்ணோட்டம் மாறுகிறது. அந்த மனிதனுக்கு பார்வை தெளிவை தருகிறார், அக ஒளியை ஏற்றுகிறார். பாவப்பட்டு வந்த அந்த பெண்மணியின் கண்ணோட்டத்தையும் மாற்றுகிறார். அன்பு மகளே, இனிமேல் ஆசீர்வாதம், உனக்கு அமைதி உண்டாயிற்று என்று அந்த ஆசீர்வாதத்தை தருவதை பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற போது இதோ இந்த மனித வாழ்க்கை பாவப்பட்ட வாழ்க்கையாக, பாவங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற உலகமாக, பாவத்தினுடைய கவர்ச்சியிலே சிக்கிக்கொண்ட மனநிலை மனிதராக மாறிவிடுகிறோம். பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் மனம் மாற்றத்திற்கு நாம் ஆயத்தப்படவில்லை. மனமாற வேண்டும். அந்த மனமாற்றம் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற போது நம்முடைய தடுமாற்றங்கள் எல்லாம் மனமாற்றமாக மாறுகிறது. நம்முடைய தாறுமாறான வாழ்க்கையெல்லாம் ஆண்டவருடைய சீரத்துவ வாழ்க்கையாக மாறுகிறது என்பதை உணர்த்த நம்முடைய மனித கண்ணோட்டம் நேர்மறையான கண்ணோட்டமாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில பார்வை பதிக்கிற கண்ணோட்டங்களாக நம் கண்ணோட்டம் மாற வேண்டும். அப்படி செய்கிற போதுதான் பின் அப்பெண்மணியை பார்த்து இயேசு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். மீண்டும் இயேசு அந்த பெண்ணுக்கு ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை தருகிறார். உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியாக செல். எத்தனை ஆசீர்வாதம் பாருங்கள் இயேசு பிரியமானவர்களே. அமைதியை தருகிறார், பாவம் மன்னிப்பை தருகிறார். உம்முடைய நம்பிக்கை தான் உன்னை மீட்டது என்று நம்புகிறவர்களாக, நாடுகிறவர்களாக, நலம் பெறுவர்களாக மாற வேண்டும். எனவே இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நமக்கு தருகிற பாக்கியமான சிந்தனை, ஆண்டவர் நமக்கு தருகிற இறை ஆசீர்வாதம் என்னவென்று பார்க்கிற போது, நம்முடைய மனநிலை, நம்முடைய எண்ணங்கள், நாம் பார்க்கிற கண்ணோட்டம் மாற வேண்டும். கருப்பு பலூனும் பறக்கும், ஊதா நிற பலூனும் பறக்கும்.
இது வெளிப்புற அடையாளங்களும் வெளிப்புற தோற்றமும் அல்ல. அந்த பலூன்களுக்குள் அடைக்கப்பட்ட காற்று, அந்த பலூன்களுக்குள் அடைக்கப்பட்ட கேஸ் என்பதை உணர்ந்து நாம் வாழ்கிற போது இறை ஆசீர்வாதம் பெறுகிறோம். எனவே இறையேசுவில் பிரியமானவர்கள, பாவ மன்னிப்பு பெற வேண்டும், ஆண்டவருடைய கரிசனையையும் ஆண்டவருடைய கருணையையும் பெற்று வாழ்கிற மகனாக மகளாக நாம் மாறிட தெய்வீக திருப்பலி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். ஆண்டவருடைய அரவணைப்பில நாம் நம்முடைய ஜபங்களை ஏறெடுப்போம். ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்போம். திருப்பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பது என்பது என்ன என்று பார்க்கிற போது, வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் தெய்வீக திருப்பலியில பங்கெடுப்பது, வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் ஒப்புரவு அருட்சாதனத்தில நம் பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி கொள்வது, நான் பாவி என்ற அந்த மனநிலையை ஏற்றுக்கொள்வது, நான் உயர்ந்தவன் என்று பெருமை பாராட்டி கொண்டு நான் என்ன பாவம் செய்தேன், இந்த உலக வாழ்க்கை இப்படியாக அமைகிறது, இந்த உலக போக்கில் தானே என்னுடைய பயணம் இருந்தது என்று நாம் பல நேரங்களில சுயநலமாக பெருமை பாராட்டி கொள்கிறவர்களாக, பாவம் செய்துவிட்டோம் என்ற எண்ணமே கிடையாத மனிதர்களாக மாறிவிடுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை அந்த பெண்மணியை போல பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும், பாவத்தை அறிக்கையிட வேண்டும், தூய்மையான மகனாக மகளாக மாற வேண்டும். உங்கள் கண்ணோட்டங்கள் எல்லாம் சரியான கண்ணோட்டங்களாக, நேர்மறையான கண்ணோட்டங்களாக, ஆண்டவரிலே நம் பார்வையை பதிக்கிற மகனாக மகளாக மாற வேண்டும் என்று உன்னதமான ஒப்புயர்வான அழைப்பு தருகிறார். நம்முடைய தடுமாற்றங்கள் எல்லாம் மனமாற்றங்களாக மாறும். நம்முடைய சரியான பார்வை பெற்ற மகனாக மகளாக மாறுவோம். நம்முடைய கண்ணோட்டங்கள் எல்லாம் சிறப்பான கண்ணோட்டமாக மாறும். இறை ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு பாவ மன்னிப்பு பெறுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் நம்பிக்கையில தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபிப்போம். இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுக்களில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். ஞானத்தின் ஊற்றாகிய ஆண்டவரே, இறை மக்களை ஞானத்தின் வழியில் நடப்பிக்க தங்களையே அர்ப்பணித்துள்ள திரு அவையின் தலைவர்கள் சரியான வழிகாட்டிகளாக தங்கள் இறை மக்களை பயிற்றுவிப்பதற்கும் உமது ஞானத்தையும் தூய ஆவியையும் அருள்வீராக. அதன் வாயிலாக அவர்கள் உமது திட்டத்தை அறிந்து கொண்டு அதன்படி செயல்படுவோராக வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாங்கள் பொருள் ஆசையிலிருந்து விடுபட்டு இறைப்பற்று, பணிவு ஆகியவற்றை மட்டுமே நாடிட வேண்டுமென்ற உமது கட்டளைப்படி எங்கள் அன்றாட வாழ்வில் கிறிஸ்துவின் விழுமியங்களை வாழ்ந்து எவ்வித குறை சொல்லுக்கும் ஆளாகாதவாறு மற்றவர்களின் முன்மாதிரியான எங்கள் நடத்தையால் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்திடும் அருளை பொழிந்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, இன்றைய நற்செய்தியில் நீர் விடுக்கும் அழைப்பை திருமுன் அமர்ந்துள்ள நாங்கள் ஏற்று எங்கள் உறவுகளை விட எங்கள் தனிப்பட்ட செல்வம், புகழ், பணம் என அனைத்தையும் பின்னுக்கு தள்ளி உமக்கே முதலிடம் தமுந்து உமது சீடராக எங்களது சிலுவையை சுமந்து உம்மை பின் செல்வோராக வாழ்ந்திட வரமருளிட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்று உலகின் பல பகுதிகளில் இயற்கை சீற்றங்கள், வன்முறைகள், போர்கள் என்ற கலக்கமான சூழல்கள் மிகுந்திருக்கின்றன. உமது இரக்கத்தின் உதவியால் விரைவில் இவ்வுலகம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கும் விரும்பத்தகாத நிலைகளிலிருந்து விடுபட்டு அமைதியின் இருப்பிடமாய், பாதுகாப்பான வசிப்பிடமாய், மகிழ்ச்சியின் நிறைவிடமாய் மாற்றிட அருள் புரிந்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, வாழும்போது நற்போதனைகளை ஏற்காது
இறந்து புதைக்கப்பட்ட பின் ஞானம் உதித்து ஆபிரகாமிடம் தன் சகோதரர் மனம் திரும்ப இறந்தோரிலிருந்து ஒருவரை அனுப்ப கேட்ட பணக்காரரை போன்று வாழாது, இப்போதே எங்களுக்கு பெற்றோர், பெரியோர், ஆசிரியர்கள், குருக்கள், உடன்பணியாளர்கள், இறைப்பணியாளர்கள் வழியாக தரப்படும் அறிவுரைகளை ஏற்று அதன்படி வாழ ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்த்து பிரிவராக நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். உலகத்தினுடைய மனித உழைப்பின் பயன்பட இந்த அப்பத்தை காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. எந்த நிலையான சொந்தம் நீதானே என்று காணிக்கை தந்தேன் தேவா. காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து திருவழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஊழியர்களாகி எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர், வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் தில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துருளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தயிர் அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் ஆண்டவரே இயேசு பாவங்களை கிறிஸ்து நாட்களும் போக்கும் திருவுள்ள இறைவனின் இரத்தமை நீத்திருக்கும் செம்மறியே, தண்டனைக்குள்ளாக்காமல் எங்கள் மேல் உமது பரிவிரக்கத்தால் மனதிற்கு உடலுக்கு உலகின் நலமளிக்கும் பாவங்களை மருமருந்தாக மாறிடும். போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மரின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள்ள திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். அப்பமீது அப்பாவில் இணைக்குது, சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது. வெள்ளை நிற அப்பமீது விண்ணகம் தருவது, ஆசையை தகர்த்து ஆனந்தம் தரும் தெய்வீக அப்பமீது, தெய்வீக அப்பமீது, அப்பமீது
அப்பமீது அப்பாவில் இணைக்குது. சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது. சுமைகளை வருந்தியே சுமந்திடும் போதிலே தாங்கிடும் மனம் தரும் தெய்வீக அப்பமீது. வாழுவெல்லாம் இழந்து நான் விழுந்திடும் போதிலே இளைப்பாற செய்திடும் வானக அப்பமீது. என் சுமை எளிதென என் நுகம் இனிதென, என் சுமை எளிதென என் நுகம் இனிதென, ஆறுதல் தரும் அப்பமீது, ஆறுதல் தரும் அப்பமீது, அப்பமீது, அப்பமீது அப்பாவில் இணைக்குது. சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது. வெள்ளை நிற அப்பமீது விண்ணகம் தருவது, ஆசையை தகர்த்து ஆனந்தம் தரும் தெய்வீக அப்பமீது, தெய்வீக அப்பமீது, தெய்வீக அப்பமீது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமீன். ஜூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசிர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானிடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும் போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதல்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டொருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல்
இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினால் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினால் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட, ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். இயேசு கூறும் நல்வுலகு நனவாகும் நாள் வரைக்கும், உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லை, ஓய்வில்லை. இயேசு கூறும் நல்வுலகு நனவாகும் நாள் வரைக்கும், உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லை, ஓய்வில்லை. அன்பினில் நீதியும் நீதியில் அன்பையும், சமத்துவத்தில் வாழ்வையும் வாழ்வினிலே வளமையும், இறையரசில் நாம் காண்போமே, காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட, ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம்.